ஒரு பிள்ளைய ஒருத்தன் கொன்னுட்டானா அவனுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கறான். அந்த அம்மா பொதுவாக தானே கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லிடுச்சு. உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தன்னோட மகனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1667 அவுரங்கசீப்ங்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் கொடுங்கோல் மன்னன் நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலை இடிச்சான். 1785 அதே இடத்துல காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டியது ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள். அதே போல நம்ம சோமநாத் கோயில் குஜராத்தில் இருக்க சோமநாதர், அந்த கோயில முகமது கஜினிங்கிற ஒரு முஸ்லிம் கொடுங்கோல் மண்ணை இடிச்சு தள்ளனா அதை இவங்க கட்டி இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் நிறைய பேர் பிரிவினையில் இருக்கிறான். அவனுக்கு மக்கள் ஒன்னா இருந்தா கூட இந்த மன்னர்கள் வந்துட்டு கொஞ்சம் முட்டாள்தனமா சுயநலமா இருக்கிறான். ஒற்றுமை இல்லை. இந்து சமஸ்தானத்து மன்னர்கள் மத்தியில் பெருசா ஒற்றுமை இல்லை. மக்களை ஒன்றுபடுத்தணும், நம்ம எல்லாம் ஒரே நாடுறா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு, நம்மளோட இந்து பண்பாடு நம்மளை இணைக்குது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக நாட்டுல 4 மூலையில இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, கிழக்கு இந்திய கம்பெனி, அவங்களோட உதவியை வாங்கிக்கிட்டு அவன் வந்துட்டு போர் தொடுக்கணும்னு முடிவு பண்றான் மற்ற மன்னர்கள் மேல. அப்ப இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இங்கிலீஷ்காரனை நம்பாத, விளையாடி கொண்டே அருகில் வந்து அடித்துக் கொள்ளும் கரடியை போன்றவர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. யாரு வரதட்சணை வாங்கினாலும் எவ்வளவு வாங்கினீங்களோ அதோட 2 மடங்கு நீங்க ஃபைன் கட்டணும். வரதட்சணை வாங்கினவன் மட்டும் இல்ல, கொடுத்து இல்ல, நீ எவ்வளவு கொடுத்தியோ அதே அளவுக்கு நீ ஃபைன் கட்டு. வரதட்சணைக்கு எவனாச்சும் புரோக்கரா இருந்திருப்பல்ல, 2 தரப்பட்டி பேசியிருப்பல்ல, அந்த புரோக்கரேஜ்னு உனக்கு வாங்கி இருப்பல்ல, அதை அப்படியே நீ அரசாங்க சமஸ்தானத்திட்ட கட்டிடணும் அப்படின்னு வரதட்சணைக்கு எதிராக வந்துட்டு குரல் கொடுத்திருக்கிறான். முஸ்லிம் மன்னர்கள் நம்ம நாட்டுக்கு வரான், அநியாயமா நம்ம நாட்டை வந்துட்டு படையெடுத்து ரொம்ப கொடுமைப்படுத்துறான், பெண்களை பாலியல் ரீதியா வந்துட்டு படாபாடுபடுத்துறான். அதனால யுத்த காலத்துல வந்துட்டு ஆண் இறந்து போயிட்டா இந்த முஸ்லிம் மன்னர்கள், அந்த முஸ்லிம் போர் வீரர்கள், கொடுங்கோலர்கள் அவங்கள்ட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமா சீரழியறதுக்கு பதிலா நாமளும் வந்துட்டு கணவர் கூடவே இறந்து போயிடலாம் சொல்லி அப்படிதான் உடன்கட்டை ஏற வந்துச்சு. அப்புறம் வணக்கம். ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களின் 300வது பிறந்தநாள் விழா நம் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. யார் இந்த அகில்யாபாய்? 1725ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள சவுந்தி என்னும் கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு அகில்யா என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த குழந்தையின் பெற்றோர்கள். அந்த குழந்தையின் தந்தை பெயர் மனகோஜி செண்டே, தாயின் பெயர் சுசிலாபாய். மனகோஜி செண்டே, சுசிலாபாய் ஆகிய பெற்றோர்களுக்கு மகளாக பிறந்தார் அகில்யா. சின்ன வயசிலிருந்தே அகில்யா சிவபக்தை. தினந்தோறும் காலையில் எழுந்துச்சு வீட்டில் செய்ய வேண்டிய சில வேலைகளை செஞ்சுட்டு தன்னோட தாய் கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய மகாதேவர் என்னும் சிவன் கோயிலுக்கு, சிவன் ஆலயத்துக்கு தினந்தோறும் போயிட்டு அங்கே பூஜை பண்ணுறது வழக்கம். நல்ல உளப்பூர்வமான பக்தியோட சிவனுக்கு பூஜை பண்ணுவான். இது டெய்லி ரொட்டீன், தினந்தோறும் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல செயல். அந்த குழந்தைக்கு அப்பவே அவங்க பெற்றோர்கள் எழுத படிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாள்வீச்சு, ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த குடும்பம் என்பது மன்னர் குடும்பம் இல்லை, சாதாரண குடும்பம். இன்னும் சொல்ல போனால் தங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு செஃபர்டு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி வந்துட்டு ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி. நாம் எப்படி சொல்லிக்கலாம்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட எழுத படிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நல்ல இலக்கிய கதைகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, புராணம், நம்மளோட இதிகாசம் இது எல்லாத்தையும் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பார்த்தோம்னா வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தினந்தோறும் தன்னோட தாயோட மகாதேவர் ஆலயத்துக்கு சென்று வரக்கூடிய அந்த குழந்தை ஒரு நாள் அப்படி கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா மராத்தா எம்பையர், இந்த மராத்த சாம்ராஜ்யம், மராட்டிய சாம்ராஜ்யம் இருக்குல்ல, அதில் பேஷ்வா பாஜிராவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதம அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஷ்வா பாஜிராவ் வராரு. அவரோட நண்பராகவும் அவரோட கமாண்டராகவும், மிலிட்டரி கமாண்டராகவும் இருக்கக்கூடிய மல்ஹர் ராவ் ஹோல்கர்னு சொல்லி அவரும் வரார். அவங்க 2 பேரும் புனேக்கு போகணும்.
போகிற வழியில் இந்த சவுந்திங்கிற கிராமத்தில் தங்கியிருக்கிறாங்க. காலையில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம மன்னர்கள் ஆட்சியாளர்கள் எல்லாருமே பக்தர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு அவங்களும் தரிசனத்துக்காக போகிறாங்க. அவங்களும் சாமியை தரிசனம் பண்ணும்போது இந்த குழந்தை அவ்வளவு பக்தி சிரத்தையோடு சாமி கும்பிடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாகுது ரெண்டு பேருக்குமே. அதில் மல்கர் ராவ் ஹோல்கர் இருக்காரு, அந்த குழந்தைய பற்றியே அவருக்கு எண்ணம் அதிகமாக வருது. இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீ யாருமா என்னம்மா அப்படின்னு. அந்த குழந்தை தன்னை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லுது. சொல்லி முடிச்சுட்டு அந்த குழந்தை நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இவங்க இந்த ராஜ உடையோடலாம் போயிருக்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு என்ன தெரியும், இவர் ராஜா இவர் பேசுவா அப்படிலாம் தெரியாதுல்ல. அந்த குழந்தை அந்த மாதிரி அப்பாவித்தனமா அவங்கள இப்படி கேட்டிருக்கிறாங்க. இவங்க கொண்டே சிரிச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. வீட்டுக்கு தங்கியிருந்த இடத்துக்கு வந்த உடனேயும் மல்கர் ராவ் ஹோல்கர் அந்த பேசுவா பாஜிராவ்கிட்ட ஒன்று சொல்கிறார். அந்த பெண் குழந்தைய பார்த்ததுலேருந்து என் மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னோட மகனுக்கு இந்த குழந்தைய திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தன்னோட நண்பரும் அந்த பேசுவாவும் இருக்கக்கூடிய பேசுவா பாஜிராவ்கிட்ட வந்துட்டு கேட்குறார். அவரும் நல்ல குழந்தையாச்சே, பார்க்கும்போது அந்த தேஜஸ் தெரியுது, ஒரு தெய்வாம்சம் பொருந்திய குழந்தையா தெரியுதே, நிச்சயமா உங்க பையனுக்கு இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த அகில்யாவோட பெற்றோர்கள்ட்ட போயிட்டு பொண்ணு கேட்குறாங்க. மல்கர் ராவ் ஹோல்கர் சொல்றார், என் பையன் இருக்கிறான், என் பையன் பேர் வந்துட்டு கந்தே ராவ் ஹோல்கர், நாங்கள் இந்த மாதிரி குடும்பம், நான் பேசுவா பாஜிராவோட மிலிட்டரி கமாண்டராக இருக்கிறேன், நான் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மால்வா ரீஜனில் இருக்கிறேன், நீங்கள் அவசியம் வந்துட்டு உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கொடுக்கணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு முதல்ல ஒரு தயக்கம், ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு தயக்கமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மல்கர் ராவ் ஹோல்கர் இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த உயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க அதாவது அகில்யாபாய் குடும்பம் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, அதனால் அந்த தயக்கமும் இருக்குது. இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவா பாஜிராவும் பேசுகிறாரு, மல்கர் ராவ் ஹோல்கரும் பேசுகிறாரு, உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி பொண்ணு மட்டும் வந்தால் போதும், எங்கள் வம்சத்துக்கு இந்த பொண்ணு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படி சொல்லி மல்கர் ராவ் ஹோல்கர் வந்துட்டு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசுகிறாரு. உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. 1725 பிறந்தாங்களே அகில்யா, 1733 அவங்களுக்கு திருமணம். இந்த மல்கர் ராவ் ஹோல்கரோட பையன் கந்தே ராவ் ஹோல்கர் கூட அகில்யாவுக்கு 1733 வருஷம் அகில்யாவோட 8வது வயசில் திருமணம் நடக்குது. இவங்க மராத்தா பகுதியில் இருந்தாங்களே, அந்த மராத்தில் அது அகமத் நகர் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னோமே. இப்போ இந்த 2023 மே 31 மகாராஷ்டிரா மாநில அரசாங்கம் இந்த அகில்யாபாய் பிறந்த இந்த மாவட்டம் இப்போ அகமத் நகர்னு அறியப்படுகிறது. அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் சவுந்திங்கிற கிராமம் இருக்குது. இனிமேல் அதை நாம் அகில்யா நகர்னு அழைக்கணும் அப்படின்னு பேர் மாற்றமே பண்ணிட்டாங்க. 2024 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து அந்த அகில்யாபாய் பிறந்த மாவட்டம் அகமத் நகர் என்று அழைக்கப்பட்ட மாவட்டம் இப்பொழுது அகில்யா நகர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. கல்யாணம் கட்டி கொடுத்து எங்கே போகிறாங்க அடுத்தது அப்படின்னா இந்தூருக்கு போகிறாங்க. இந்தூர் சமஸ்தானம். இந்தூர் என்பது அந்த மால்வா ரீஜியன் சொல்கிறோம், மராத்தா எம்பையருக்கு கீழே, மராட்டிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் வருது இந்தூர் சமஸ்தானம். அது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. கல்யாணம் கட்டி கொடுத்ததும் அந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே போனால் மாமனாராக இருக்கக்கூடிய மல்கர் ராவ் ஹோல்கர், மாமியாராக இருக்கக்கூடிய கௌதமபாயை பாய்ஜி பாய்ஜின்னு பிற்காலத்தில் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே தன்னோட மருமகளை அகில்யாவை 8 வயது குழந்தை தானே மருமகளாக பார்க்காம மகளாவே பாவிச்சு நல்லா வளர்க்குறாங்க. ஏற்கனவே அகில்யாவோட பெற்றோர்களே குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வில்வித்தை இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அங்கே போன உடனே அது ராஜ குடும்பம் இல்லையா, இன்னும் கூடுதலாக பல்வேறு விஷயங்களே சொல்லி கொடுக்குறாங்க. ராஜ குடும்பம்னா பேசுவா பாஜிராவ் வந்துட்டு ராஜ குடும்பம். மல்கர் ராவ் ஹோல்கர் இருக்கார தன்னோட வீரத்தாலையும் விசுவாசத்தாலையும் உழைப்பாலையும் திறமையாலையும் அந்த பேசுவா பாஜிராவோட மிலிட்டரி கமாண்டராக இருக்கிறாரு. அப்புறம் அகில்யாபாய் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு என்ன செஞ்சுறாங்கன்னா இந்த இந்தூர் சமஸ்தானத்தோட சுபேதாரராக அவரை வந்துட்டு நியமனம் பண்ணுறாங்க. சுபேதார் அப்படின்னா இப்போ தமிழகத்தில் நம்ம பாளையக்காரர்னு சொல்லமே அப்படி வச்சுக்கலாம், பாளையக்காரர், குறுநில மன்னர் இப்படி வச்சுக்கலாம். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, நம்ம மிலிட்டரி கமாண்டராக மட்டும் இருந்தோம் பேசுவா பாஜிராவ் அந்த சாம்ராட்டியத்தில், நம்ம அகில்யாவை நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தப்புறம் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அதோட அதிர்ஷ்டம் நமக்கு இந்த மாதிரி சுபேதார் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்குது. சுபேதார்னா அந்த இந்தூர் சமஸ்தானம் முழுவதும் அவர் தான் வந்துட்டு சீஃப். அது காவல் பணியாக இருந்தாலும் சரி, நிர்வாக பணியாக இருந்தாலும் சரி, மொத்தமாக அவங்க தான் பார்த்துக்கணும்.
அதான் குறுநில மன்னர் போல அந்த அளவுக்கு பதவி வந்துருச்சு. அவருக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒருத்தரை சுபேதாரா பேசுவா வந்துட்டு நியமனம் பண்றாரு அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதற்கான பட்டயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் அகில்யாவை கூப்பிட்டு உன் கையால வாங்குமா, நீ வந்து அதிர்ஷ்டம் தான் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்லி அந்த மாதிரி வாங்க வைக்கிறார். மிகப்பெரிய கௌரவத்தை அந்த அகில்யாங்கிற சிறுமிக்கு அப்பயே கொடுத்தான். அகில்யாவை தங்களுடைய மகள் போலவே கருதி மல்கராவ் ஹோல்கரும் அவரோட மனைவியான பாய்ஜி என்று அழைக்கப்பட்ட கௌதம பாயும் அந்த அளவுக்கு நல்லா வளர்க்குறாங்க. பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மிலிட்டரி ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த அகில்யா சின்ன வயசுலேயே அவங்க குடும்பத்தில் அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, புராணங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இதிகாசங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் யுத்த பயிற்சியும் சில விஷயம் தற்காப்பு கலைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இதில் ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு பெண் குழந்தை. இந்த வீட்டுக்கு போன அப்புறம் எல்லாமே புதுசாக இருக்குது. அரண்மனை புதுசாக இருக்குது, அங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் புதுசாக இருக்குது, அங்கே ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருக்குது. அதை பார்த்து இன்னும் ஆர்வம் அதிகமாகி நிறைய விஷயத்தை இந்த பெண் குழந்தை அகில்யா கற்றுக்க ஆரம்பிக்குது. யுத்தம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை கூட தன்னோட மாமனாரான மல்கராவ் ஹோல்கர்ட்டேருந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்குது. ஆனால் அகில்யாவோட ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய கந்தேராவ் ஹோல்கர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் கல்வியில் அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாமையும், இந்த தற்காப்பு கலைகள் என்றைக்குமே ராஜ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வாரிசுகள் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் தற்காப்பு கலைகளில் நல்லா விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அதில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. அவர் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாரு, கொஞ்சம் ஏனோ தனோன்னு இருக்கிறாரு. ஆனால் அவரையும் மாற்றுறதுக்காக அகில்யா தன்னோட பெற்றோர்கள் சின்ன வயசில் வந்துட்டு புராண கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, அந்த மாதிரி புராணிக் மாரல் டேல்ஸ் எல்லாத்தையும், புராண நீதி கதைகள் எல்லாத்தையும் தன்னோட கணவராக இருக்கக்கூடிய கந்தேராவ் ஹோல்கருக்கு சொல்லி கொடுத்து அவர் மனசையும் கூட மாத்துறாங்க. நாளடைவில் அவரும் கல்வியில் வந்துட்டு அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார். அவரும் பார்த்தோம்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், மிலிட்டரி ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவரும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் எந்தெந்த யுத்தத்தெல்லாம் போய் கலந்துக்கிறாரோ அந்த யுத்த காலத்துக்கே நேரடியாக அவரை கூப்பிட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை மாற்றினதில் பெரும் பங்கு அகில்யாவுக்கு உண்டு. இந்த சந்தோஷமான காலகட்டத்தில் பார்த்தோம்னா 1745 கந்தேராவ் ஹோல்கருக்கும் அகில்யாபாய் ஹோல்கருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு மலேராவ் ஹோல்கர்னு பேர் வைக்கிறாங்க. 1748 ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு முக்தாபாயின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த காலகட்டம் என்பது அகில்யாபாய் ஹோல்கரோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான காலகட்டம். ஏற்கனவே தற்காப்பு கலைகள்லாம் நல்லா கற்றுக்கிறாரு. அதனால் அவங்க அப்பா மல்கராவ் ஹோல்கர் வந்துட்டு யுத்த காலத்துக்கே நேரடியாக கூப்பிட்டு போகிறாரு. அப்புறமா ஒரு பெரும் யுத்தம் ஒன்று வருது. 1754 ஜனவரியில் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 6 வாரம் தொடர்ந்து நடந்தும் இவங்க சைடு வெற்றியா இல்லை எதிர்த்தரப்புக்கு வெற்றியாங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1754 இவங்களுக்கு ஆப்போசிட்டில் குரூப் இருக்கிறாங்களே எதிர்த்தரப்பு, அவங்க ஒரு பீரங்கி குண்டால சுடுறாங்க. அது வந்துட்டு இந்த கந்தேராவ் ஹோல்கரோட மேலப்பட்டு அந்த யுத்த காலத்திலே அவர் இறந்து போயிடுறார். 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1754 அகில்யாபாய் ஹோல்கரோட கணவர் கந்தேராவ் ஹோல்கர் யுத்த காலத்திலே இறந்து போயிறார். அப்போ அகில்யாபாய் ஹோல்கருக்கு வயசு வெறும் 29. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கணவர் இறந்து போயிட்டா மனைவி எல்லாமே வந்துட்டு உடன்கட்டை ஏறிடுவான். ஏன் இந்த உடன்கட்டை எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பாரம்பரியத்தில் ஏற்கனவே கிடையாது. ராமாயணம் மகாபாரத காலகட்டத்தில் கணவன் இறந்து போயிட்டா மனைவி வந்துட்டு உடன்கட்டை ஏறணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கெல்லாம் உதாரணம் எதுவுமே கிடையாது. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா முஸ்லீம் மன்னர்கள் நம்ம நாட்டுக்கு வரான், அநியாயமாக நம்ம நாட்டை வந்துட்டு படையெடுத்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், பெண்களை பாலியல் ரீதியாக வந்துட்டு படாபாடுபடுத்துகிறான். அதனால் யுத்த காலத்தில் வந்துட்டு ஆண் இறந்து போயிட்டா இந்த முஸ்லீம் மன்னர்கள், அந்த முஸ்லீம் போர் வீரர்கள், கொடுங்கோலர்கள் அவங்கள்ட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக சீரழிகிறதுக்கு பதிலாக நம்மளும் வந்துட்டு கணவர் கூடவே இறந்து போயிடலாம் சொல்லி அப்படி தான் உடன்கட்டை ஏற வந்துச்சு. அப்புறம் நாளடைவில் சில இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு கஷ்டமாக மாறி போச்சு, அது ஒரு வழக்கமாக மாறி போச்சு. அந்த காலத்து வழக்கத்தைப்படி அகில்யாபாய் ஹோல்கரும் கூட என்னோட கணவர் இறந்து விட்டார், நானும் அவர் கூடவே வந்துட்டு உடன்கட்டை ஏற போறேன்னு சொல்லி உடன்கட்டை ஏற தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்போ அகில்யாபாய் ஹோல்கரோட மாமனார் மல்கராவ் ஹோல்கரும் மாமியார் கௌதமபாயும் 2 பேரும் எனக்கு இருந்தது ஒரே பையன்.
அவன் இறந்து போயிட்டான். இன்னும் சொல்ல போனா அவன் இந்த ராஜ்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா அவன் ஆர்வம் காமிக்கல. நீ தான் வந்துட்டு நிறைய ஆர்வம் காமிச்ச, உனக்கு அந்த திறமை இருக்கு, நீ தான் எங்களுக்கு வாரிசு, நீ எங்களோட மருமகளா இருந்தாலும் கூட உன்னை எங்களோட மகனா நினைச்சுக்கிட்டு தான் பல்வேறு விஷயங்கள் யுத்தம் முதற்கொண்டு இந்த ராஜ்ய தர்மம் பல விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இப்போ நீ போயிட்டுனா எங்களை யாரு பாதுகாக்கிறது, எங்களுக்கு வயசாயிடுச்சு, அது இல்லாமல் நம்ம நாட்டு மக்களை யாரு பாதுகாக்கிறது, இந்த சாம்ராஜ்யத்தை யாரு கட்டி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டு உடன்கட்டை ஏற வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு மனசு இல்லை, அவர் கூட தான் நான் வாழ்ந்தேன், அவர் இறந்து போயிட்டாரு, அவர் கூடவே நானும் போயிடுவேன்னு சொல்றாங்க. அப்புறமா அவர் என்ன சொல்றாரு மாமனார் மல்ஹர் ராவ் ஹோல்கர், நீ உன் முடிவை மாத்திக்கல அப்படின்னா முதல்ல நான் இறந்து போயிடுறேன், இந்த மக்கள் எப்படியோ போகட்டும், இதானே நீ விரும்புற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க காலை பிடிச்சிட்டு அவர் கதறார். அதனால அவங்களுக்கு மனசு மாறுது, இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நாம வந்துட்டு முடிவை மாத்திக்கணும் அப்படின்னு நம்மளோட தாய் தந்தையர் போல இருக்கக்கூடிய மாமனாரும் மாமியாரும் கேட்டுக்கிறாங்களே சொல்லி மனசு மாறி அவங்க உடன்கட்டை ஏறதை விட்டுறாங்க. உடன்கட்டை ஏறலை. அடுத்ததாக வந்துட்டு மாமனார் தான் வந்துட்டு தொடர்ந்து ரூல் பண்ணுறாரு. மாமனார் பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. நிறைய வந்துட்டு வேற வேற இடத்துக்கு போயிட்டு அந்த 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 காலகட்டத்தில் வந்துட்டு யுத்தம் சொல்லி படையை திரட்டிட்டு வெளியில் போயிடுவாங்க பல்வேறு இடத்துக்கு. அந்த மாதிரி ஒரு 15 மாதம்லாம் தொடர்ந்து அவர் வெளில இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் இந்த அரண்மனை நிர்வாகம் இருக்குல்ல, இந்தூர் அரண்மனை நிர்வாகம், அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது யாருன்னா அகில்யாபாய். இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு 15 வயசு வந்ததுல இருந்து 8 வயசுல கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போறாங்க, பல்வேறு விஷயங்களை கத்துக்கிறாங்க. 15 வயசு ஆனப்பவே பல்வேறு விஷயங்களை வந்துட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீ நிர்வாகத்தை பார்த்துக்கமான்னு சொன்னாங்க. அவங்க நிர்வாகத்தை சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கணவரா இருந்தா கூட ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், விதியை தாண்டி எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், அகில்யாபாய் ஹோல்கரோட கணவர் கந்தேராவ் ஹோல்கர் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தால் அது சீரியஸா இல்லை. அப்ப என்னாச்சுன்னா அவருக்கு மாசத்துக்கு இவ்வளவு செலவுக்குன்னு வந்துட்டு பணம் கொடுப்பாங்க. அவர் ஒரு முறை என்ன செஞ்சிட்டாருன்னா கொடுக்கப்பட்ட பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு மீண்டும் பணம் வேணும்னு சொல்லி அங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறாரு, கணக்கு அதிகாரி இருக்கார், அவர் பேர் வந்துட்டு கங்காதர்னு சொல்லி, அவர்கிட்ட போயிட்டு இவர் பணம் கேட்கலான்னு போகும்போது அவர் கூட உட்காந்து கந்தேராவ் ஹோல்கரோட மனைவியான அகில்யாபாயும் உட்காந்து கணக்கு வழக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவர் வந்து பார்த்தோம், நீ என்னடாது நம்ம ஒய்ஃபு வேற அங்கே இருக்கிறாங்களே, ஒய்ஃபு முன்னாடி எப்படி காசு கேட்கறது அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறாரு. ஆனாலும் கூட காசு கேட்டாகணும். அவர் எக்ஸ்ட்ரா காசு கேட்கும்போது அகில்யாபாய் என்ன சொல்றாங்கன்னா அந்த புக் இருக்கும்ல அதை எடுத்து பார்த்துட்டு கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு மாசம் இவ்வளவு கொடுக்கணும், அதை கொடுத்தாச்சு, அதை மீறி நீங்க எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாதுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் கோவப்பட்டு அந்த புத்தகத்தை அப்படியே பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடாரு. அவங்களுக்கு கோபம் வந்து அக்கௌண்டன்ட் இருக்கிறாருல அங்கே கணக்கு பிள்ளை, அவர்கிட்ட நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, யாராக இருந்தாலும் விதி மீறி செய்யக்கூடாது, நீங்கள் ஒரு புகார் கொடுங்கன்னு சொல்லி அந்த அக்கௌண்டன்ட்டு அகில்யாபாயோட ஹஸ்பண்ட் மேலே, யாரு அந்த சுபேதார் இருக்காருல குறுநில மன்னர், அவரோட பையன், அவர் தான் அடுத்த வாரிசு, அவர் மேலே ஒரு புகார் எழுதி கொடுத்து அந்த புகார் கடிதத்தை வாங்கி தன்னோட கணவருக்கு 25 ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நிர்வாகத்தை நடத்திருக்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கேள்விப்பட்டு மாமனார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம மகன் தான் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சீரியஸா சின்சியரா இல்லை, நம்மளோட மருமகள் வந்துட்டு இந்த அளவுக்கு கரெக்டாக நடந்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டானவங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு, இந்த நிர்வாகத்தை அரண்மனை நிர்வாகத்தை நீ பார்த்துக்குமாறு சொல்லிட்டு நம்பிக்கையோட 15 மாசம்லாம் தொடர்ந்து வந்துட்டு போருக்காக போறாரு. அங்க போகும்போதும் அங்கேருந்து மருமகளுக்கு கடிதம் எழுதுறார். இவங்களும் மாமனாருக்கு அடிக்கடி கடிதம் எழுதி அங்க என்ன நடக்குது, எப்படி நடக்குது, முக்கியமான விஷயத்தால எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க சொல்லி எல்லா விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த காலகட்டத்தில் மாமனார் உயிரோடு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே அங்க வந்துட்டு ஒரு கோகத்து கோட்டைன்னு ஒன்று இருக்கு. அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏற்கனவே குவாலியரில் ஒரு மிகப்பெரிய பீரங்கி தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, அங்கே வெடிப்பொருட்கள் முதற்கொண்டு பீரங்கி முதற்கொண்டு துப்பாக்கி முதற்கொண்டு எல்லாமே உற்பத்தி செய்யப்படுகிறது. அங்கே இவங்க இந்த பீரங்கி படையெல்லாம் திரட்டிட்டு போயிட்டு அந்த கோகத்து கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அங்கே இருந்த மன்னன் வந்துட்டு பயந்து போய், ஆகா இவங்கள்ட்ட பீரங்கிலாம் இருக்குது, நம்மள்ட்ட ஒன்றும் நம்ம ஆட்கள் இல்லை, அந்த அளவுக்கு வெப்பன்ஸும் கிடையாதுன்னு சொல்லி பயந்து போய் அவன் சரண்டர் ஆகிறான். கோகத்து கோட்டையை தன்னோட ஹஸ்பண்டும் இல்லாதப்ப தன்னோட மாமனாரும் இல்லாதப்ப இவங்க தலைமையில் அகில்யாபாய் எடுத்த முதல் படையெடுப்புன்னா அதை வச்சுக்கலாம். இவங்க முதல்ல போயிட்டு வெற்றிகரமாக வந்துட்டு அதை அந்த கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அந்த மன்னன் வந்துட்டு வேற வழி இல்லாமல் கோட்டை மேலே ஏறி சமாதான கொடியை வந்துட்டு பறக்க விடுறார். அந்த கோட்டையை இவங்க பிடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய வீரன்னு பார்த்துங்க.
ஒரு பெண்மணி அந்த காலகட்டத்திலேயே உள்ளே போய் இறங்கி இந்த மாதிரி பீரங்கி படைகள்லாம் கொண்டு போய் போர் வீரர்களை வந்துட்டு வழி நடத்தி இன்னொரு கோட்டையை முற்றுகையிட்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இவர் இந்த கோகத்து கோட்டையை வந்துட்டு நம்மளோட மருமகள் அகில்யாபாய் வந்துட்டு முற்றுகையிட்டு பிடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த கோகத்து ரீஜியனையே பிடிச்சிடணும் நம்ம சொல்லி இவர் ஏற்கனவே 15 மாதம் வெளியில் படையெடுக்க போயிருந்தார்ல. வரும்போது நம்ம வந்துட்டு சீக்கிரங்க வந்து ஏற்கனவே வந்துட்டு பீரங்கிகள்லாம் இருக்குது, துப்பாக்கிலாம் இருக்குது, நிறைய வெடிப்பொருட்கள் இருக்குது, நல்ல படைபலம் இருக்குது, நமக்கு மகன் போல மருமகள் இருக்கிறா. அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த கோகத்து ரீஜியனையே பிடிச்சிடலாம் சொல்லி திரும்பி வந்துட்டு இருக்கார். அப்படி வர்ற வழியிலே பார்த்தோம்னா கொஞ்சம் வேறு மாதிரி நியூஸ் வருது. அங்கேருந்து ஒரு கடிதம் வருது. இவங்க ஆர்வமாக நம்ம மாமனார் தான் கடிதம் எழுதியிருக்காரு போல், எல்லாம் தயாராக இருக்கான்னு அவர் கேட்குறாரு போல் அப்படி சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே தயாராக இருக்கிறாங்க பீரங்கி படைகளோட. பிரித்து பார்த்தா வர்ற வழியிலே அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு தகவல் வருது. ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அவருக்கு அப்போ 73 வயசு, இவங்களுக்கு அப்போ வயசு பார்த்தோம்னா ஒரு 41 தான் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா அவர் வெறும் மாமனார் கிடையாது, தந்தை போல, குரு போல, ராஜ ரிஷி போல, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்தவர். அவர் பரம்பரையாக மன்னராக வந்தவர் இல்லை. அவரோட உழைப்பு, அவரோட வீரம், அவரோட விவேகம், அவரோட தியாகம், அவரோட நம்பகத்தன்மை, இது எல்லாத்தையும் சேர்த்து அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி தான் அந்த சுபேதார், குறுநில மன்னருங்கிற பாளையக்காரருங்கிற அந்த பதவி. ஸோ ஒரு சாம்ராஜ்யத்தையே, ஒரு சாதாரண ஆளாக இருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அப்படிப்பட்ட ஒருத்தரோட இழப்பு இவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லையா? எல்லாத்தையும் அவர் தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறான். அகில்யாபாய்க்கு அத்தனை விஷயங்களையும், குறிப்பாக யுத்தம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கறது யாருன்னா அவர் தான். ராஜ்ய தர்மம் குறித்து அத்தனையும் சொல்லிக் கொடுக்கறது யாருன்னா அவர் தான். அப்படிப்பட்டவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 1766 இறந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடியே 1761 இவங்க பாய்ஜின்னு பாசமாக அழைச்ச கௌதம பாய், இவங்களோட மாமியார், அவங்களும் கூட இறந்து போகிறாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு இடியாக இருந்துச்சு. மாமியார் இறந்ததை விடவும் கூட மாமனார் இறந்தது இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக இருந்துச்சு. ஏன்னா மாமியார் எனக்குங்க இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீதி கதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது யாருன்னா மாமனார் மல்ஹர் ராவ் ஹோல்கர். அவர் இறந்து போனது ரொம்ப இவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப பட்ட கல்லே படும், இட்ட கல்லே எடும் சொல்லும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு மகன் ஏற்கனவே பார்த்தோம் 1745 பிறந்தார் அப்படி சொல்லி. இவங்களுக்கு 20 வயசு இருக்கும்போது மகன் பிறந்தான். மாலேராவ் ஹோல்கர்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. அந்த பையனும் பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சீரியஸாக இல்லாமல் அவனும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தகாத செயலில் மட்டுமே ஈடுபட்டு இருந்தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எப்படி தன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு புராணிக்கு மாரல் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி இவங்க வந்துட்டு மாற்றினாங்களோ அதே மாதிரி நம்ம பையனையும் வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியும் சொல்லி அவனுக்கும் பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்து அவனையும் அந்த மாதிரி மாற்றுறான். இன்னும் சொல்லப்போனால் அவன் கல்யாண காலகட்டத்திலலாம் அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அப்போ கூட அவன் முழுசாக திறந்தில்லை, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக அப்படி இப்படி தான் இருக்கிறான். இந்த பணக்கார வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலர் பார்த்தோம்னா தகாத செயலில் ஈடுபடுவான். சரி பார்த்துக்கலாம் எப்படியாச்சும் திருத்திர முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் பெற்றோர்கள் இருப்பாங்க. எல்லாரையும் குறை சொல்லலை, சில பேர் அப்படி இருப்பாங்க. அப்படி தான் அவங்களோட மகனும் இருந்துட்டான். பொண்ணு பார்க்க காலகட்டம் வருது. அப்போ யார் எந்த பொண்ணை பார்க்க போகிறாங்களோ போய் அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. யார்? ராணி அகில்யாபாய். இந்த மாதிரி என் பையன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கிறான், இன்னும் சொல்ல போனால் சில தகாத செயலெலாம் ஈடுபடுறான், இது தெரியாமல் உங்கள் பொண்ணை கொடுத்துறாதீங்க. நாங்கள் ஏதோ மன்னர் குடும்பம் சாம்ராஜ்யத்துலேயே வந்துட்டு பொண்ணு கேட்குறோம், நமக்கு பிடிக்காமல் கொடுத்து தான் ஆகணும், முடியாதுன்னு சொன்னோம்னா இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க, அப்போல்லாம் பயப்பட வேண்டாம், இதுதான் உண்மை. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா மனப்பூர்வமாக வெளிப்படையாக என்கிட்ட சொல்லிடுங்க, பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருக்கீங்க, இவ்வளோ வந்துட்டு வெளிப்படையாக பேசுகிறீங்க, அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படி சொல்லி. இன்னும் சொல்லப்போனால் இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குற காலகட்டத்தில் இந்த மாமனார் கூட இறக்காமல் இருக்கிறாரு. அதனால் வந்துட்டு அவர்லாம் இருக்கிறாரு, நீங்களாம் இருக்கீங்க, பார்த்துப்பீங்க அப்படி சொல்லி அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க. நாளடைவில் அந்த பையனும் தெரிஞ்சிடறான். தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் கொடுமை என்னென்னா மல்ஹர் ராவ் ஹோல்கர், அதாவது அகில்யாபாயோட மாமனார் இறந்த அப்புறம் அடுத்த வாரிசாக யார் வரணும்? இவங்களோட பையன் தானே வரணும். பையனை தான் கொண்டு வராங்க. பையன் ஆட்சியில் இருக்கிறான், அவன் மனசு மாறிட்டானே, பையன் ஆட்சிக்கு வந்துடுறான், அவன் தான் வந்துட்டு சுபேதாராக வர்றான். வந்து என்ன ஆகுதுன்னா அவன் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, இந்த பவர் சென்டர்னு சொல்லுவோமே, என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய பதவியில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி கொஞ்சம் பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒருத்தனை கை காமிச்சு இவன் வந்துட்டு ராஜ்ய துரோகம் பண்ணுறான், நம்ம சாம்ராஜ்யத்தை இவன் கவுக்க பார்க்குறான் அப்படின்னு அவன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி அகில்யாபாய் ஹோல்கரோட மகன் மலேராவ் ஹோல்கர் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றார். மரண தண்டனை கொடுத்ததும்
அவன் இறந்து போயிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன தெரிய வருதுன்னா அவன் நிரபராதி, அவன் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இது தெரிஞ்ச அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி மென்டலாக பாதிக்கப்பட்டார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டதால உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். ஒரு 9 மாதங்கள் இதே போல பிரச்சனை இருக்கு. என்னென்னமோ செஞ்சு பார்த்துருக்குறாங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்குறாங்க, சரியாகலை. மனநலம் பாதிக்கப்பட்டு, அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 22வது வயசுலேயே இறந்து போயிட்டார். அகில்யாபாய் அவர்களுடைய மகன் மலேராவ் ஹோல்கர் 22 வயசுலேயே இறந்து போயிடுறார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அப்புறமா பார்த்தோம்னா மாமியார் இறந்து போயிட்டாங்க, அப்புறமா பார்த்தோம்னா குருவாக இருந்த, தந்தையாக இருந்த, மன்னராக இருந்த அவர் வந்துட்டு மல்கராவ் ஹோல்கர் மாமனார் இறந்து போயிட்டாரு. அடுத்ததை பார்த்தா பையனே இறந்து போயிட்டான். இப்போ அடுத்த வாரிசு இல்லவே இல்லை. அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆணாதிக்க மனப்பான்மையோடு இருந்தாங்க. அதுவும் இவங்க வந்துட்டு விதவை பெண், அதனால ஒரு விதவை பெண் வரக்கூடாது, பெண் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுவும் விதவை பெண் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே அங்கே அக்கௌண்டண்ட்டாக இருந்தார்ல, இன்னும் சொல்ல போனால் அகில்யாபாய்க்கு சப்போர்ட்டராக இருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இல்லை இப்பெல்லாம் வரக்கூடாது சொல்லி இந்த அம்மையாருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீங்கள் யாராச்சும் ஒரு குழந்தையை தத்தெடுங்க, ஒரு மைனர் ஒரு குழந்தையை தத்தெடுங்க, அவனை வந்துட்டு நீங்கள் மன்னராக்குங்க. அவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, யாரோ ஒரு குழந்தையை தத்தெடுத்து அவன் மைனரு, அவனை மன்னர் ஆக்கிட்டோம்னா அவன் சும்மா பேருக்கு மன்னராக இருப்பான், சுபேதாராக இருப்பான், எல்லா விஷயத்தையும் நாம பார்த்துக்கலாம், அதிகாரம் எல்லாம் நம்ம கையில் வந்துருங்கிற ஒரு சூழ்ச்சி. இவர் நல்ல எண்ணத்தோட சொல்லலை, சூதுவாதோட தான் இப்படி சொல்றாருன்னு சொல்லி அகில்யாபாய்க்கு நல்லா தெரிய போச்சு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நினைச்சிங்க என்னை பத்தி, நான் மல்கராவ் ஹோல்கர் அவருடைய மருமகள், கந்தேராவ் ஹோல்கர் அவர்களுடைய மனைவி, மலேராவ் ஹோல்கரோட தாய், இப்படி எல்லா வகையிலையும் இந்த சாம்ராஜ்யத்தின் அடுத்த வாரிசுனா, என்னை சாதாரண ஆளை நினைக்காதீங்க, நான் தான் இந்த நாட்டை ஆளுவேன் இந்த நாட்டு மக்களுக்காக அப்படி சொல்லும் பொழுது அவன் சூழ்ச்சி செஞ்சு ரகுநாத் ராவ்னு ஒருத்தன், அவன் பேசுவான்னு ஆசைப்பட்டவன், அவன் கொஞ்சம் இந்த பவர் ஹங்கரி அதிகம், அதிகார பசி அவனுக்கு அதிகம். அவனை வந்துட்டு ரகோபா தாதான்னு கூட சொல்லுவாங்க, ரகுநாத் ராவ்னு சொல்லுவாங்க, ரகோபா தாதான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு இவன் கடிதம் எழுதுறான், இந்த அக்கௌண்டண்டா உள்ளவன் கங்காதர், இங்க பாரு, இங்க வந்துட்டு இப்ப ஆண் வாரிசு கிடையாது, இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, இங்க ஒரு விதவை பெண் இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, நீ படையெடுத்து வா, இப்ப படையெடுத்து வந்தனா இந்த இந்தூர் சாம்ராஜ்யத்தை நீ டோட்டலா கைப்பற்றி கொள்ளலாம், எல்லா அதிகாரமும் உனக்கு வரும், எல்லா சொத்தும் உனக்கு வரும்னு சொன்னதும் அவன் இதாண்ட டைம்னு சொல்லி 50,000 பேரை திரட்டிட்டு வரான். திரட்டிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்கிறான். இது இந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆபீசர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க எல்லாம் அகில்யாபாய்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க ஏற்கனவே நம்பிக்கை வச்சிருந்த கணக்கு புள்ள கங்காதர் இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சு ரகுநாத் ராவ் வந்துட்டு படையெடுத்து வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னதும், பையன் அப்பதான் இறந்துருக்கிறான், ஆனா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. மாமனார் 1766 இறக்குறாரு, ஒரே வருஷத்துல 1767 பையன் இறந்து போயிடுறான். ஆனா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம எல்லா துன்பத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு நெஞ்சு உறுதியோடு நம்ம சாம்ராஜ்யத்தை, நாட்டை காப்பாற்றணும், நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க சொல்லி படையை திரட்டி அவங்க முதல் முறையா அவங்க சாம்ராஜ்யத்துல பெண்கள் ஆர்மி ஆரம்பிக்கிறார். அகில்யாபாய் பெண்கள் ஆர்மி ஆரம்பிக்கிறான். 500 பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே போர் பயிற்சியை கொடுத்து நல்லா தயார் பண்றாரு. எப்படி பீரங்கி வச்சுக்கிறது, எப்படி துப்பாக்கியை ஹேண்டில் பண்றது, வெடிப்பொருட்களை எப்படி பயன்படுத்துறது, அத்தனையும் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்துட்டு படையெடுத்து வரான்ல ரகுநாத் ராவ், ரகோபா தாதா, அவனுக்கு கடிதம் எழுதுறாங்க, இங்க பார், நீ சண்டை போட வாரியா, நாங்க ரெடியா இருக்கிறோம், எழுத்து சண்டை போட ரெடியா இருக்கிறோம், கண்டிப்பா உன்னை தோக்கடிப்போம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருவேளை இந்த யுத்தத்துல நீ ஜெயிச்சா அது கூட உனக்கு புகழ்ச்சி இல்லை. உலகம் என்ன சொல்லும், பெண்கள் எதிர்த்து போரிட்டு அவங்களை தோக்கடிச்சாயா, இது ஒரு வெற்றியா அப்படின்னு பேசும். ஒருவேளை எங்கள்கிட்ட நீ தோத்து போயிட்டா உலகம் என்ன சொல்லும், கேவலம், சாதாரண பெண்கள்கிட்ட போய் தோத்து போயிட்டே அப்படின்னு உலகம் சொல்லும், உன்னை தூட்டுறோம். பெண்கள் கேவலம் கிடையாது, ஆனா உலகம் அப்படித்தானே பேசும், பெண்கள் உன்னை தூட்டுறோம். இந்த யுத்தத்துல நீ ஜெயிச்சாலும் உனக்கு புகழ்ச்சி இல்லை, இகழ்ச்சி தான். யுத்தத்துல நீ தோத்து போயிட்டாலும் மிகப்பெரிய இகழ்ச்சி உனக்கு தான். மற்றபடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க லெட்டர் எழுத உடனேமே அவன் இதை யோசிச்சு பார்த்துட்டு பயந்துட்டான். அப்போ அவன் ஒரு கடிதம் எழுதுறான், ஐயோ நான் வந்துட்டு உங்கள் கோட்டையை பிடிக்கிறதுக்கோ உங்கள் சாம்ராஜ்யத்தை நான் வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்குலாம் நான் வரலைங்க, உங்கள் பையன் இறந்து போயிட்டாரு, துக்கம் விசாரிக்கத்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரகுநாத் ராவும் அவங்களோட மனைவியும் பாதுகாவலர்கள் கமாண்டர்ஸ் கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு அப்புறமா அந்த நதியை கடந்து வரான். வந்து அகில்யாபாயோட இந்தூர் சாம்ராஜ்யத்தில் இந்த கோட்டையில் 1 மாதம் தங்குறான் குடும்பத்தோட.
தங்கின உடனே அவனுக்கே இந்த அம்மையாரை பற்றி முழுமையாக தெரிய வருது. அப்போது அட எவ்வளவு நல்ல அம்மையார், எவ்வளவு நல்ல ராணி அப்படி சொல்லி அவனே மனம் மாறி அப்படியே போயிடுறான். இப்போ பாருங்க, ஏற்கனவே கோகத்து கோட்டை பிடிக்க பீரங்கி படையெல்லாம் கொண்டு போய் முற்றுகையிட்டு அங்கே வந்துட்டு நேரடியாகவே ஃபீல்டில் இறங்கி ஜெயிச்சுட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பெர்லின்ஸை யூஸ் பண்ணுறான். எப்போ? இதெல்லாம் வந்துட்டு ஒரு 250-260 வருஷத்துக்கு முன்னாடியே. எவ்வளோ பெரிய ராணின்னு பார்த்துக்குங்க. அப்படி அதில் வந்துட்டு யுத்தத்தை தடுத்தாங்க. அதில் வெற்றி அவங்களுக்கே கிடைச்சுன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு மகள் இருக்கிறான். மகனுக்கு தான் நம்ம தெரியும் கல்யாணம் ஆச்சு. அவன் வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பத்தில் சரியில்லாமல் இருந்தான். இவங்க சரி பண்ணாங்க. அப்புறமா பார்த்தோம்னா அவன் யுத்தத்தில் கூட போய் கலந்துக்கலாம் ஆரம்பித்தான். அவன் தாத்தா கூட போயிட்டு யுத்த காலத்தில் போய் பல்வேறு பயிற்சிகள்லாம் கற்றுக்கிட்டான். அப்புறம் அவன் வந்துட்டு தாத்தா கலக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவன் சுபேதாராக வரான். வந்து தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்தாரான். அதனால் கொஞ்ச நாள் இறந்து போகிறான்னு பார்த்தோம். இவங்களுக்கு ஒரு மகள் முக்தாபாயின்னு சொன்னோம். அவங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. சரி, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, இந்த இந்தூர் சாம்ராஜ்யத்துக்கு நிறைய பேர் யாத்திரியர்கள், பொதுமக்கள் எல்லாம் வராங்க. வரும்போது வழிப்பறி கொள்ளையர்கள், திருடர்கள் நிறைய பேர் இவங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் பறிச்சிடறான், பணத்தெல்லாம் பிடுங்கிடுறான். அது ஒரு பெரிய இஷ்யூவாக வருது. ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது. என்னடா செய்யறதுன்னு யோசிச்சு இவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான டிக்ளரேஷன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய வழிப்பறி நடந்துகிட்டு இருக்குது. கொள்ளையர்கள் தொல்லை தாங்க முடியல, திருடர்களோட தொல்லை தாங்க முடியல. யார் யாரெல்லாம் இந்த வழிப்பறி செய்யக்கூடிய ஆட்களை, திருட்டு வேலையில் ஈடுபடக்கூடிய ஆட்களை கட்டுக்குள் கொண்டு வரீங்களோ, எப்போ யாரு அந்த மாதிரி கட்டுக்குள்ள கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு என்னோட மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்றான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்க துகர்ஜி ராவ் ஹோல்கர்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த மல்கராவ் ஹோல்கரோட மகள் வயிற்று பேரை ஒரு தத்து பிள்ளையாகவும் வச்சிருக்கார், தத்தெடுத்த பிள்ளையாகவும் வச்சிருக்கார். அவர் வந்துட்டு இவர் மல்கராவ் ஹோல்கரோட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அகில்யாபாய் ஹோல்கர் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி மட்டும் அவர் பார்த்துக்கிறார். அவர் வந்துட்டு சொல்கிறாரு, காதோட காதா சொல்கிறார், என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சொல்கிறீங்க, யாரோ ஒரு இளைஞர் இப்போ முன்னுக்கு வரான், இந்த மாதிரி வந்துட்டு வழிப்பறி பண்ணக்கூடிய ஆட்களை வந்துட்டு கட்டுக்குள் கொண்டு வரான், அவன் யாராக இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா? அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஜாதி என்ன, அவனோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பார்க்காம நீங்கள் கொடுத்துருவீங்களா? அப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஜாதி, குலம், கோத்திரம், பொருளாதார நிலை இதெல்லாம் முக்கியம் இல்லை. எவன் ஒருவன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் துணிந்து வீரச் செயலில் ஈடுபட்டு இந்த மாதிரி தவறான ஆட்களை கட்டுக்குள்ள கொண்டு வரானோ அவன் தான் உயர்ந்த குலம், அவன் தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறான். இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே யஸ்வந்த் ராவ் ஃபனாசே அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் வரான். அந்த யஸ்வந்த் ராவ் ஃபனாசேங்கிற இளைஞன் இந்த வழிப்பறி பண்ணக்கூடிய ஆட்கள், திருட்டு வேலையில் ஈடுபடக்கூடிய ஆட்களை நான் கட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு முன்னாடி வரான். அகில்யாபாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு வீர இளைஞன் வந்திருக்கிறான். சொன்னபடி அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, அங்கே வழிப்பறி கொலையில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா இந்த பில் ட்ரைப், பில் பழங்குடியை சார்ந்த சில பேர் தான் இதில் ஈடுபடுறாங்கன்னு தெரியுது. அதை எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வேவு பார்த்து கரெக்டாக படையை திரட்டிட்டு போயிட்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வழிப்பறிலையும் திருட்டிலையும் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு யுத்தம் புரிஞ்சு அதில் முக்கியமான தலைவர்களை கட்டி இழுத்துட்டு வந்துடுறான். இழுத்துட்டு வந்துட்டு நிறுத்தினோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சொன்ன வாக்குப்படியே அந்த இளைஞனுக்கு யஸ்வந்த் ராவ் ஃபனாசே அவனுக்கு தன்னோட மகள் முக்தாபாயை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அவன் எல்லாத்தையும் இழுத்து வந்துட்டு இந்த மாதிரி வழிப்பறியில் ஈடுபட்ட, திருட்டில் ஈடுபட்ட எல்லாத்தையும் இழுத்து வந்து நிறுத்துறாங்களே, அவங்க எல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க, கண்டிப்பாக நம்மளை கொண்டுடுவாங்க. அவங்க கேட்குறாங்க என்ன தண்டனை கொடுக்கலான்னு. சில பேர் மரண தண்டனை கொடுத்துடலாம், கழுத்தை வெட்டிடலான்றாங்க, கையை வெட்டிடலாம், காலை வெட்டிடலாம்னு சொல்கிறாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்கிறான். ஆனால் அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் ஏன் இந்த மாதிரி வழிப்பறியில் ஈடுபடுறீங்க? நம்ம நாட்டில் யாருக்குமே பிரச்சனை இல்லையே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்படிங்கும்போது அம்மா, நாங்கள் வந்துட்டு பிறவி திருடர்களோ வழிப்பறியாளர்களோ இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு தொழிலும் தெரியாது, சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லை, அதனால யாரெல்லாம் நம்ம சாம்ராஜ்யத்துக்குள்ளே எப்படி கடந்து வராங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் வழிப்பறி பண்ணிப்போம், அவங்க பொருட்களை வந்துட்டு நாங்கள் திருடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு வேலைகளை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த வேலையில் ஈடுபட மாட்டோம்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க யாருக்குமே தண்டனை கொடுக்காம எந்த வழியிலலாம் யாத்திரியர்கள் வரும்பொழுது, விவசாயிகளோ இல்லை வணிகர்களோ வரும்பொழுது அவங்கள நீங்கள் வழிப்பறி பண்ணி திருடிக்கிட்டீங்களோ அந்த வழியில் வரக்கூடிய எல்லாருக்கும் இனிமேல் நீங்கள் தான் பாதுகாவலர்கள். அவங்க நதியெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் பரிசல் இருக்கும்ல, அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு அவங்களை கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்கள்ட்ட பைசா வாங்கிக்கலாம். அதை தாண்டியும் நீங்கள் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அவங்க எல்லாருக்கும், அவங்களெல்லாம் கொண்டு வரீங்களே, வழி ஒரு கைடு போல, ஒரு டூரிஸ்ட் கைடு போலவும் இருக்க போறீங்க. அவங்களுக்குலாம் பேர் நாயக்கனே கொடுத்துட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ல ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்போம்ல, ஆளாளுக்கு ஒரு பட்டம் பதவி கொடுப்போம்ல, அந்த மாதிரி நாயக்கன்னு அவங்களுக்கு பேர் வச்சு அந்த யாத்திரியர்கள் எல்லாருக்கும், பொதுமக்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பும் கொடுக்கணும்,
நதியை கடக்கிறதுக்கு உதவு பண்ணணும். அவங்க இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ஒரு யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு டூரிஸ்ட் கைடு போல இருக்கணும். இப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க. அதனால் வழிப்பறியை திருட்டும் நின்று போச்சு. அவங்களுக்கும் தண்டனை கொடுக்காம அவங்களையும் திருத்தி அவங்களுக்கும் வேலை கொடுத்து மக்களையும் பாதுகாத்தது மாதிரி ஆச்சு. எவ்வளோ பெர்லிண்டாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். மிகப்பெரிய விஷயம். அந்த மகள் வந்துட்டு முக்தாபாய், மகளுக்கும் அந்த மருமகன் அந்த யசோந்தராவ் ஃபனாசே, இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இவங்க பையன் இறந்து சோகத்தில் இருக்காங்களே, ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறக்குது. அதாவது இவங்களுக்கு பேரன் பிறக்கிறான். வாழ்க்கையில் நிறைய மனிதனுக்கு துன்பம் வந்துட்டே இருக்கும். அப்பவே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்பமும் கடவுள் கொடுத்துட்டே இருப்பான். அப்படி பேரன் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த பேரனுக்கு வந்துட்டு நத்தியபா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. NATHOABA, நத்தியபான்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அவனும் வளர்ந்து வர்றான். அவனும் கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியாக தான் வளர்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லா ஒழுக்கமாக கரெக்டாக இந்த ராஜ்ய தர்மத்தெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ஈடுபாடு வருது. இந்த யுத்த பயிற்சி எல்லாமே கற்றுக்கிறான். நல்லா வளர்றான். நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு ஒரு 21 வயசு வரும் பொழுது அவனுக்கு டிபி வந்துடுது. அந்த காலகட்டத்தில் டிபிக்கு வந்துட்டு மெடிசன் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மராத்தா எம்பையரோட அது ஒரு பேசுவா ஒருத்தருக்கு டிபி வந்து அவரே இறந்து போயிறார். ஒரு மன்னருக்கே வந்துட்டு அந்த வியாதி வந்துருச்சுன்னா காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மெடிக்கல் டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இவனுக்கு 21 வயசில் டிபி வருது. 2 வருஷம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், முடியல. அவனோட 23வது வயசுலேயே அவன் இறந்து போயிடறான். 1790 அகிலியாபாயோட பேரன் இறந்து போயிடுறான். ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமாயிடுது. இவங்க பேரன் இறந்ததும் இந்த பேரனோட அப்பா யசோந்தரா இருக்கார்ல, ஏற்கனவே இந்த வழிப்பறி கொள்ளையெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வந்து இவங்களோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, இவங்களோட மருமகன், அவருக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்னடா நம்ம ஒரே பையன் இருந்தான் நமக்கு, அவன் இந்த மாதிரி இறந்து போயிட்டான்னு சொல்லி அவர் வந்துட்டு கொஞ்சம் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு சரியாக சாப்பிடாம உடம்பு பார்த்துக்காம ரொம்ப மெலிஞ்சிட்டார். எலும்பு கூட போல ஆயிட்டார். அந்த காலகட்டத்தில் காலரா வந்துருச்சு. நல்ல ஹெல்த்தியான பாடிக்கு அந்த காலகட்டத்திலாம் காலரா வந்துச்சுன்னா சரி பண்ண முடியாது, இறந்து போயிடுவான். இவர் ஏற்கனவே வீக்காக இருக்கிறாரு, காலரா வந்துருச்சு. அதனால் தான் பையன் 1790 இறந்தார். ஒரே வருஷத்தில் 1791 அவரும் இறந்து போயிறார். மருமக இறந்த உடனே ரொம்ப இடிஞ்சு போயிடுறாங்க. அப்போது அவங்களோட மகள் முக்தாபாய் இருக்கிறாங்களே, நானும் என் ஹஸ்பண்ட் கூட உடன்கட்டை ஏற போகிறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவங்க பேசுகிறாங்க, அகிலியாபாய் எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தாம்மா, நீயும் போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ அவங்க மகள் சொல்கிறாங்க, அம்மா என்னோட அப்பா இறக்கும்போது, அதோட உன்னோட கணவர் இறக்கும் பொழுது நீ உடன்கட்டை ஏறுறதா சொன்னேன். ஆனால் என்னோட தாத்தா, அதாவது உன்னோட மாமனார், இல்லைம்மா இந்த சாம்ராஜ்யத்தையும் மக்களையும் காப்பாற்றணுன்னு நீ வேணும்னு சொன்னாங்க. நான் எதுக்கு இருக்க போகிறேன்? எனக்கு அதிலலாம் ஆர்வம் கிடையாது. எனக்கு என் குடும்பம் தான் உலகம்னு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார், நானும் அவர் கூட போயிடுறேன். ஓ வாழ்க்கையும் கூட கிட்டத்தட்ட பெரும்பகுதி நீ வாழ்ந்துட்ட. உன்னை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் சர்வன்ஸ் இருக்கிறாங்க. அதனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா, நான் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு யசோந்தராவ் ஃபனாசே இறந்து போனார்ல, அதுலேயே உடன்கட்டை ஏறி அவங்களே இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இப்படி வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு இழப்புகள், நெருக்கமான உறவுகள் எல்லாமே இருந்தாலும் கூட நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்யக்கூடிய எதையுமே கொஞ்சம் கூட குறை வைக்கலைங்க. எப்படி அவங்க மாமனார் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு போரில் இவங்க போய் முன்னாடி போய் நின்று பிரங்கி படையெல்லாம் கொண்டு போயிட்டு கோகத்து கோட்டையை அவங்க வந்துட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. அதே போல் மாமனார் இறந்து அடுத்ததாக பார்த்தோம்னா பையனை இறந்து, அதனால் ரகுநாத் ராவ் வந்துட்டு படையெடுத்து வரும் பொழுது டிப்ளமேட்டிக் பெர்லியன்ஸை யூஸ் பண்ணி பெண்களையும் ஆர்மியில் சேர்த்து அந்த பெர்லியன் ஐடியா மூலமாக வாரை நிறுத்தி அதில் வெற்றி கண்டாங்க. 1781 ஒரு வார் நடக்குது. அதுல நேரடியா இவங்க இந்த யுத்தத்துல போய் கலந்துகிட்டு வாள் ஏந்தி சண்டை போட்டிருக்கிறாங்க. 1783 ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல படை தளபதிகளை அனுப்பி இங்கேருந்து டைரக்ஷன் கொடுத்து இவங்களோட வழிகாட்டலின்படி அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. 1787 ஒரு யுத்தம் நடக்குது. அப்ப இவங்களுக்கு வயசு 62. அப்படி இருந்தும் கூட பேட்டில் ஃபீல்டு அந்த யுத்த களத்துக்கு நேரடியா போய் நின்று படை தளபதிகளை வழி நடத்தி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி இவங்க ஈடுபட்ட 5 முக்கியமான போர்ல இவங்களுக்கு தான் வெற்றி. எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இந்த யுத்தத்தில் மட்டும் தான் இவ்வளவு சிறப்பாக வென்று காட்டினாங்களா? மற்றபடி எதுவும் செய்யலையே அப்படின்னா ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி நிர்வாகம். இவங்களோட மாமனார் மல்கராவ் ஹோல்கர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த இந்தூர் சமஸ்தானத்தோட ஆண்டு வருமானம் பார்த்தோம்னா 70 லட்சம். இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு வருஷத்தோட அந்த வருமானம் பார்த்தோம்னா 105 லட்சம், 1,05,00,000, 35 லட்சம் அதிகமாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வளவுக்கும் டாக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் போடுவான். இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தோம்னா பல்வேறு பொருட்களுக்கு வரியே கிடையாது.
அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் டாக்ஸ் ரொம்ப கம்மியாக போடுவாங்க, அந்த கலெக்ஷன் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக கலெக்ட் பண்ணுவாங்களாம். நான் உங்களுக்கு அதிகமாக வரி போடலை, கம்மியாக தான் வரி போட்டிருக்கிறேன், அந்த வரியை நீங்கள் கட்டணும். இப்படி வரி வருவாய் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க சிக்கணும்னா எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு சிக்கணும், ஹஸ்பண்டாக இருந்தால் கூட மாதம் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க முடியாது சொன்னாங்க. அவர் பிரச்சனை பண்ணதுக்கு அவருக்கே 25 ரூபா ஃபைன் போட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்கிறாங்க. நிதி நிர்வாகம் சூப்பர். ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நீதி நிர்வாகம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு. தினந்தோறும் பிற்பகல் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இவங்களோட தர்பாரில், இவங்களோட ஓப்பன் கோர்ட்டில் யாருனாலும் வரலாமா. பொதுமக்கள் வந்துட்டு அவங்களோட குறைகளை சொல்லும்போது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பாங்களாம். அதுக்கு தீர்வு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் உச்சபட்சமாக ஒன்று என்ன நடந்திருக்குன்னா பதிவாயிருக்குதுலாம். ஒரு முறை இவங்க பையன் ஒரு தேரில் போயிருக்கிறார். போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி வந்துட்டு, ஏற்கனவே அது காயம்பெட்ட கண்ணுக்குட்டி, அது அவங்க தாய் பசுமாட்டோட வந்துட்டு அது உட்காந்து இருக்குது. திடீர்னு இந்த தேரை பார்த்து, கண்ணுக்குட்டிக்கு விவரம் தெரியாதுல்ல, தேர் வரக்கூடிய அந்த சாலை இருக்குல்ல, அதில் துள்ளி குதிச்சு வந்து விழுந்து தேர் சக்கரத்தில் மாட்டி அது செத்து போயிடுச்சு. அவசரமாக போயிட்டு இருந்த அகிலியாபாயோட பையன் மலேரா ஹோல்கர் கண்டுக்காம போயிட்டார். அதே ரோட்டில் இன்னொரு தேரில் கொஞ்ச நேரம் கழிச்சு அகிலியாபாய் வராங்க. பார்த்தா அந்த செத்து போன அந்த கண்ணுக்குட்டி பக்கத்தில் அந்த பசுமாடு ரொம்ப கண்ணீர் விட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்குது. இதை பார்த்து இவங்க துடிச்சு போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி உங்கள் பையன் போன தேரில் தான் இந்த கண்ணுக்குட்டி அடிபட்டு இறந்து போச்சு, அவர் பட்டு போயிட்டார் அப்படின்னதும் கோபப்பட்டு இவங்க வீட்டுக்கு வந்து தன்னோட மருமகள் மீனாபாய் அவங்கள்ட்ட பொதுவாக கேட்குறாங்க, ஒரு தாயோட கண்ணு முன்னாடியே ஒரு பிள்ளைய ஒருத்தன் கொண்டுட்டானா அவனுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா பொதுவாக தானே கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லிடுச்சு. உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தன்னோட மகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேரோட்டிகளை கூப்பிட்டு, என் பையன் அங்கே இருப்பான், அங்கே நிற்க வச்சிருக்கிறேன், தேரை விட்டு ஏற்றி அவனை கொள்ளு அப்படின்றாங்க. தேரோட்டிகள் எப்படி ஒத்துப்பாங்க? ஏன்னா அடுத்த வாரிசு, மன்னர் குடும்பம், இளவரசன், அவங்க யாரும் ஒத்துக்கல. உடனே அகிலியாபாய் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, தேரில் ஏறி அந்த லகானை பிடிச்சிக்கிட்டு வண்டி அவன் மேலே ஏற்றி கொள்றதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த பசுமாடு ஏற்கனவே வந்துட்டு சோகத்தில் இருந்துச்சுல, அந்த பசுமாடு வந்துட்டு தேருக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு மறிச்சு தான். இன்னைக்கும் மத்திய பிரதேசத்தில் அந்த இடத்துக்கு பேர் ஆடா பஜார்னு சொல்கிறாங்களாம். இன்னைக்கும் அந்த இடம் இருக்குதான். இப்போ பாருங்க, நீதினு வரும்பொழுது சொந்த பிள்ளையா இருந்தால் கூட தப்புனா தப்பு தான். அந்த அளவுக்கு நீதி நிர்வாகத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் அவங்களோட விளைபொருட்களை எந்த மார்க்கெட்னாலும் வித்துக்கலாம்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல வணிகர்கள் அவங்களுக்கு இந்த ட்ரேட் ஃப்ரெண்ட்லி பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பவே நெசவாளர்கள், இவங்க இந்தூர் சமஸ்தானத்தில் தான் அரண்மனை இருந்துச்சு. நிறைய பேர் எல்லாமே கூட இருந்த எல்லாருமே இறந்து போனதால மனசு ஒரு மாதிரி இருந்ததால இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்தூரை விட்டுட்டு அரண்மனையை நர்மதை கடற்கரையில், நர்மதை அந்த நதி ஓரத்தில் நதிக்கரையில் மகேஸ்வர் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது, அந்த நகரத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு அரண்மனை கட்டிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துருக்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த சிட்டிக்கு ஒன்றும் பாரம்பரிய பெருமைலாம் ஒன்றும் பெருசாக சொல்லிட முடியாது. இப்போ நம்ம காஞ்சிபுரம் பட்டோம்னா தொடர்ந்து பாரம்பரியமாக வந்துட்டு இருக்குல்ல, இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, நம்ம சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கொடுக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு வேலை கொடுக்கணும், வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, அவங்க பொருளாதார ரீதியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, வாங்க இங்கே தங்கிறதுக்கான அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே வந்து அந்த மகேஸ்வர் சிட்டியில் பட்டுப்புடவைகளை வந்துட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் மகேஸ்வரி சாரீஸுங்கிறது நம்ம காஞ்சிபுரம் சாரீஸ் மாதிரி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு அவ்வளோ மரியாதை. இப்படி மகேஸ்வரி சாரீஸை ஃபேமஸ் ஆக்கி அங்கே நிறைய வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்து நிறைய பெண்களுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. குடும்பமாக நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெண்களுக்கும் பிரச்சனை இல்லை, இப்படி விவசாயிகளுக்கும் பிரச்சனை இல்லை, நெசவாளர்களுக்கும் பிரச்சனை இல்லை, பெண்களுக்கும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி ட்ரேடர்ஸுக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் பணம் கையில் இருக்குதுன்னு என்ன செய்வாங்க, மனிதனை கொஞ்சம் வழி தவறி போயிடுவான். குடி போது இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட சாம்ராஜ்யத்தில், அவங்க ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் எங்கேயுமே மது இருக்கக்கூடாது, பிற வகை போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது சொல்லி அப்போவே தடை பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்திலேயே அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட மாணவர்கள் முதற்கொண்டு கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேர் போதைக்கு அடிமையாகிறாங்க. 250 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சி புரிஞ்ச அந்த அம்மையார் அவங்களோட ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் மது உள்ளிட்ட எந்த போதைப் பொருளையும் அவங்க அனுமதிக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம். தர்ம காரியங்கள் அந்த அம்மா அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. தர்ம காரியத்தை அந்த அரசாங்கத்தோட பணத்தை எடுத்து பண்றது இல்லை, தன்னோட சொந்த பணத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட மாமனார் மல்ஹரா ஹோல்கர், மாமியார்
ஹஸ்பண்டு எல்லாம் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து வந்த பணம் அந்த காலகட்டத்திலேயே 16 கோடி ரூபா. அந்த 16 கோடியும் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்களோட திருப்பணிக்கு செயல்பட்டிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷன், அப்படி பணத்தை வாரி வாரி கொடுத்துருக்குறாங்க. சொந்த பணம், ஆட்சியோட பணம் இல்லை. 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம், 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் சொல்லி மக்களோட வரி பணத்தை கொடுக்கறது இல்லை. எல்லா கோயில்களுக்கும் தங்களோட சொந்த நிதியை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இந்தியா முழுவதும் 12 ஜோதிர்லிங்கங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப புனிதமான இடங்கள். அந்த ஆலயங்கள் எல்லாம் நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய ஆலயங்கள். நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் முதற்கொண்டு ராமநாத சுவாமி கோயில் இருக்குல்ல, அதுவும் ஒரு 12 ஜோதிர்லிங்கத்தில் அது ஒன்று. அதே போல் சப்தபுரின்னு 7 நகரங்களை சொல்லுவாங்க. துவாரகா, உஜ்ஜயினி, காஞ்சிபுரம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், மதுரா, அதே போல் பார்த்தோம்னா அயோத்தியா, ஹரித்துவார், வாரணாசி. இந்த 7ஐயும் வந்துட்டு 7 சிட்டிஸ் சப்தபுரின்னு சொல்லுவாங்க. மோட்சத்தை அளிக்கக்கூடிய 7 முக்கியமான ஆன்மீக நகரங்கள். அதே போல சார்தாம்னு சொல்றாங்க. இந்தியாவோட 4 குவார்ட்டர்ஸ்லையும் இப்போ பத்ரிநாத், கேதார்நாத் அதெல்லாம் நார்த்தில். சவுத்தில் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் சவுத்துன்னு பார்த்தோம்னா நம்மளோட ராமேஸ்வரம். ஈஸ்டில் பார்த்தோம்னா அந்த பூரி ஜெகநாதர் எல்லாருக்கும் தெரியும். வெஸ்ட்டில் பார்த்தோம்னா துவாரகா, சோம்நாத். இப்படி இந்த இந்தியாவோட 4 குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஆலயங்கள். இது எல்லாத்துக்குமே பல்வேறு வகையில் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அங்கங்கே கோயிலெல்லாம் வந்துட்டு புனர் நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. சொன்னால் ஆச்சரியப்படுவோம். 1667 அவுரங்கசீப்புங்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் கொடுங்கோல் மன்னன் நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலை இடிச்சான். 1785 அதே இடத்துல காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டியது ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள். அதே போல நம்ம சோம்நாத் கோயில் குஜராத்தில் இருக்க சோமநாதர், அந்த கோயில முகமது கஜினிங்கிற ஒரு முஸ்லீம் கொடுங்கோல் மண்ணை இடிச்சு தள்ளினா அதை இவங்க கட்டி இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம்னு சொல்லுவோம். அந்த பந்தர்பூர்ல இவங்க ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க. எல்லா கோயில்களும் தரமா இருக்கணும், இவங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும் தரமா இருக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அந்த பந்தர்பூர் ராமர் கோயில் கட்டும்போது இவங்களுக்கு டவுட், இது ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த ரூஃப் வரைக்கும் மேலே கூரை வரைக்கும் போட்டாங்க. இந்த ஒட்டு ஓட்டுறன்னு சொல்றோம்ல, அது வரைக்கும் போட்டாச்சு. இவங்களுக்கு டவுட்டு. ஒரு யானையை அது மேலே ஏற்றி அந்த ரூஃபில் யானையை நடக்க வச்சாங்களாம். யானை நடந்த அப்புறமும் அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் திருப்தி அடைஞ்சு அந்த பில்டருக்கு தேவையான முழு பணத்தையும் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு வந்துட்டு ஆழ்ந்த ஈடுபாடு பாருங்க. ஏன் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் புனர் நிர்மாணம் பண்ணாங்க? முஸ்லீம் கொடுங்கோல் மன்னர்கள் நம்ம நாட்டில் அதர்ம வழியில், அநியாயமான வழியில் வந்துட்டு படையெடுத்து நம்ம நாட்டு கோயில்கள் அத்தனை கோயில்களை இடித்து தள்ளுனான். நம்மளோட இந்து கலாச்சாரத்தை வந்துட்டு ஒழிச்சான். அப்படியே ஒண்ணுமே இல்லாத கோயிலை போயிட்டு யாரு வெளிப்படுவா? ஒருவேளை யாத்திரை அங்க போனா கூட அங்க வசதி எதுவுமே இல்லையே, மக்கள் போகாம இருந்தாங்க. மறுபடியும் நம்ம இந்து தர்ம மறுமலர்ச்சி வரணுங்கிறதுக்காக ராணி அகில்யாபாய் என்ன செஞ்சாங்கன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பழங்கால கோயில்கள் கிட்டத்தட்ட எல்லா கோயில்களுக்கும் திருப்பணிகளுக்கு அவ்வளவு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. சாலைகள் அங்கங்க போட்டிருக்கிறாங்க. காசிலிருந்து கல்கட்டாக போட்டிருக்கிறாங்க. சார்தாம் சொல்லக்கூடிய இந்த 4 குவார்ட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய ஸ்தலங்களையும் இணைக்கிற அளவுக்கு அங்கங்க வந்துட்டு உட்கட்டமைப்புக்கு வேலை பார்த்துருக்குறாங்க. நம்ம ராமேஸ்வரம் முதற்கொண்டு நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, தர்மசாலை ஆரம்பிச்சு, யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் அங்க தங்குறதுக்கு ஏற்பாடு. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்து ஆன்மீக தலங்கள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் வந்துட்டு யாத்திரை போகிறார்களோ அங்கெல்லாம் பப்ளிக் கிச்சன் ஆரம்பிச்சு வர்றவங்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுக்கறது, ட்ரெஸ் கொடுக்கறது, இவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க காலகட்டத்தில் ஆரம்பித்த ஒரு முக்கியமான பழக்கம் இன்னைக்கும் தொடருது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 45 முக்கியமான சிவாலயங்கள், பழமை வந்த சிவாலயங்கள், ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் கங்கையிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து அவங்க காலகட்டத்தில் 45 முக்கியமான சிவாலயங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு சார். அன்னைக்கு எப்படி வசதி இல்லாத காலகட்டத்திலேயே ஒரு பெர்மனன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஏற்பட்டு போயிட்டாங்க. என் காலகட்டம் வரைக்கும் மட்டும் இது தொடரணும், அதுக்கப்புறம் இன்னமும் ஆயிடும் அப்படி கிடையாது. தொடர்ந்து வரணுங்கிறதுக்காக அப்பவே ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு அதில் ஆட்கள்லாம் போட்டு அவங்க காலகட்டத்தில் ஆரம்பிச்ச அந்த திருப்பணி இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறது. நம்ம ராமேஸ்வரம் கோயிலாக இருக்கட்டும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கட்டும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 45 முக்கியமான சிவன் கோயிலுக்கு கங்கை தீர்த்தம் ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் வருது. அந்த தீர்த்தத்தை தான் நம்ம சிவலிங்கத்தை வந்துட்டு நம்ம குளிப்பாட்டுறோம். அபிஷேகம் நடக்குது, கங்கா தீர்த்த அபிஷேகம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? அவங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கு, இந்த முஸ்லீம் கொடுங்கோல் மன்னர்கள் நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை, தர்மத்தை அழிக்கிறான்.
நாட்டு மக்கள் நிறைய பேர் பிரிவினையில் இருக்கிறான். அவனுக்கு மக்கள் ஒன்றா இருந்தால் கூட இந்த மன்னர்கள் வந்துட்டு கொஞ்சம் முட்டாள்தனமாக சுயநலமாக இருக்கிறான். ஒற்றுமை இல்லை. இந்து சமஸ்தானத்து மன்னர்கள் மத்தியில் பெருசா ஒற்றுமை இல்லை. மக்களை ஒன்றுபடுத்தணும். நம்ம எல்லாம் ஒரே நாடுறா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு, நம்மளோட இந்து பண்பாடு நம்மளை இணைக்குது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக நாட்டில் 4 மூலையிலும் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் திருப்பணி செஞ்சு கோயில்கள் எல்லாத்தையும் புனர்நிர்மாணம் பண்ணி அங்கங்க வந்துட்டு தர்மசாலை ஆரம்பிச்சு, அங்கங்க பப்ளிக் கிச்சன் ஆரம்பிச்சு, அங்கங்க வந்துட்டு தீர்த்தத்தை கங்கா தீர்த்தத்தை கொடுத்து, அங்கங்க சாலை பணிகள் சாலை வசதிகளை செஞ்சு கொடுத்து, அங்கங்க மருத்துவமனைகள் கட்டி விட்டு, அங்கங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கட்டி விட்டு நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மராத்தா சாம்ராஜ்யத்தில் மால்வா ரீஜியன்ல அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்துரு சமஸ்தானத்தோட ராணி தான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மகாராணி இல்லை, ஆனா எண்ணத்துல மகாராணியா இருந்திருக்கிறாங்க. இது என் நாடுங்கிற அந்த சிந்தனை இருந்திருக்குது. அதனால தான் நாடு முழுவதும் எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க காலகட்டத்தில் பெண்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் கல்விக்கு இவங்க வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணோட கணவன் இறந்து போயிட்டா இவங்க உடன்கட்டை ஏறணும்ல, அதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாங்க. இவங்களோட மகன் இறந்து போயிடுறான், மருமகள்களை வந்துட்டு உடன்கட்டை ஏற வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது, பெண்களை ஆர்மியில் சேர்த்தது, எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். அதுபோல் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா வாரிசு இல்லைன்னா அவங்க சொத்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு போயிடும், கவர்மெண்ட் எடுத்துக்கும். இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு வாரிசு இல்லை என்பது அவளுடைய குற்றம் அல்ல, ஏதோ சூழ்நிலை. அந்த சொத்துக்கு இவளுக்கு உரிமை இருக்கு. இவன் நினைச்சா யாருனாலும் வாரிசா தேர்ந்தெடுத்துக்கலாம், இல்லைன்னா இவளே அதை அனுபவிக்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அம்மா கூட ஒட்டியாருவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு நிறைய வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்களாம் பிரச்சனை பண்ணுறாங்க, என்னை கம்பல் பண்ணுறாங்க, என் குழந்தைய தான் தத்தெடுக்கணும், என் குழந்தைய தான் தத்தெடுக்கணும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. என் சொத்து எல்லாத்தையும் நான் அரண்மனைக்கு எழுதி வச்சிடறேன், இந்து சமஸ்தானத்துக்கு எழுதி வச்சிடறேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை பார்த்துக்குங்க, அப்புறமா நீங்கள் பொது காரியம் நிறைய நல்ல காரியம் செய்கிறீங்க, அதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் சொத்து எனக்கு வேண்டாமா, உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க, வேணும்னா சோமநாதர் கோயில் வந்துட்டு கட்டுறோம், அதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் சொத்தை பயன்படுத்துங்க, ஒரு திருப்பணிக்கு பயன்படுத்தின மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு திருப்தி வரும், உங்கள் பேரும் நிற்கும். எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு ரேணுகான்னு சொல்லி ஒருத்தங்க, இவங்களே முன்னின்று அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மறுமணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய புரட்சி இதெல்லாம். அப்பவே 250 ஆண்டுகளுக்கு முன்பே. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகாராணி இருந்திருக்கிறாங்க. யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் செய்யறது. ஒரு முறை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு, அம்மா நான் காசி, என் வீடு எரிஞ்சு போச்சுமா, எனக்கு நீங்கள் பொருளாதார உதவி பண்ணுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவங்க உடனே சரி எங்கள் சமஸ்தானத்தில் அரண்மனையில் தங்குங்கன்ட்டாங்க. 1 மாசமா அவர் தங்கியிருக்காரு, இவங்க எந்த உதவியுமே பண்ணல. அதுக்கு மேலே என்னடா 1 ரூபா கூட கிடைக்கல, இங்கே இருந்தால் இனிமேல் வேஸ்ட்டு அப்படி சொல்லி அவன் கிளம்பி போகிறான். அங்கே இந்த இந்தூர் சமஸ்தானத்துலேருந்து கிளம்பி அங்கே காசிக்கு போகிறதுக்கு அவனுக்கு 6 மாதம் ஆகுது. போய் பார்த்தா வீடு சூப்பராக கட்டப்பட்டு இருக்கிறது. என்னன்னு பார்த்தா ராணி அகிலிகாபாய் யார் வந்தாலும் உதவி செய்வாங்க, ஆனால் ஏமாளியாக இருக்க மாட்டான். இவர் வந்துட்டு உதவி கேட்டிருக்காரு, வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி காசில இருக்கக்கூடிய அவங்களோட ஆட்களுக்கு சொல்லி இது உண்மையானு பாருங்க, உண்மையாக இருந்தால் கட்டி கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்குறான். அதே போல் காசிலேருந்து வேத பண்டிதர்கள் கொஞ்சம் பேர் இவங்களை வந்து பார்க்குறாங்க. இவங்க மகேஸ்வருக்கு சிட்டி கேபிட்டல் சிட்டி மாற்றிட்டு போகிறாங்களா வந்து பார்க்குறாங்க. அம்மா இந்த முஸ்லீம் கொடுங்கோல் மன்னர்களை வந்துட்டு ஆட்சியை பிடிச்சி இங்கே பார்த்தோம்னா நம்மளோட கலாச்சார சனங்களை எல்லாத்தையும் இடிச்சுவிட்டான், நம்மளோட கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒழிக்கிறான். நாங்கள் தொடர்ந்து இந்த காசியில் பார்த்தோம்னா இந்த வேதத்தை நாங்கள் வந்துட்டு ஓதிட்டே இருப்போம், அந்த கலாச்சார கண்ணி அருந்து போயிடுமோன்னு பயமாக இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மடம் எங்களுக்கு கட்டி கொடுங்க, அங்கே வந்துட்டு வேதத்தை நாங்கள் தினந்தோறும் ஓதணும், பல்லாயிரம் வருஷமாக காசில் நடக்கக்கூடிய இந்த கலாச்சார கண்ணி தொடரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க உடனே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏன் எங்கள் மகேஸ்வரிலே வந்து அதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இங்கே பண்ணலாம் தப்பு இல்லாதாம்மா, ஆனால் தொடர்ந்து பல்லாயிரம் வருஷமாக அங்கே பண்ணிட்டு இருக்கிறோம், இதை விட்டுட்டோம்னா அது அப்படியே போயிடும், அதனால் அங்கே பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வரக்கூடிய யாத்திரியர்கள், யாசங்க கேட்கக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உதவி பண்ணணும். நான் எங்கள் ஆட்கள் அனுப்பி இங்கே இருந்தால் நான் ரெகுலராக பார்த்துப்பேன், காசில் ரெகுலராக பார்க்க முடியாது, அப்பப்போ எங்களோட ஆட்களை அனுப்புவேன். அவங்க வந்து ஒன்று இந்த பிச்சைக்காரங்களாக வருவாங்க, இல்லைன்னா யாத்திரையை மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக வருவாங்க, இல்லைன்னா சாதாரண பொதுமக்கள் போல் வருவாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க, மனம் கோணுபடி நடந்துச்சுன்னா அன்னிலேருந்து உங்களுக்கு பொருளாதார உதவியை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா யார் வந்தாலுமே நல்லா கவனிக்கிறது. ஏன்னா இவன் சாதாரண ஆளா இல்லை ராணி அனுப்புன ஆளான்னு தெரியாதுல்ல. இப்போ அந்த அளவுக்கு இவங்க ஆளை அனுப்புனாங்களா இல்லையாங்கிறதுக்கும் குறிப்பு இல்லை. ஆனால் அவங்க என்ன எப்படி இருக்குது, ஒரு நல்ல காரியம் தான், ஆனாலும் கூட அதில் ஏமாற்றம் நடந்து அதில் எதுவும் தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு பெர்லிண்டாக யோசிச்சு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு முறை
இந்த அவுரங்கசீப் வந்துட்டு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் இறந்து போனப்புறம் அந்த முகலாய சாம்ராஜ்யங்கிறது கிட்டத்தட்ட சரிஞ்சு போச்சு. எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள் வராங்க, ஆனால் யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு திறம்பட செயல்படலை. அப்போ இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பாதுஷா, நான் சவுத் இந்தியாவில் போர் தொடுத்து போகணும், அங்கே இருக்கக்கூடிய வடபகுதியில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்களும் மராத்திய மன்னர்களும் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி தூதுவர்களை அனுப்பி லெட்டர் எழுதி உதவி கேட்குறான். அப்படி இவங்களோட சமஸ்தானத்துக்கு 2 பேர் அனுப்புகிறான். அந்த 2 பேர் முஸ்லீம் பாதுஷா இருக்கான்ல, அவனோட லெட்டரை எடுத்துகிட்டு வராங்க. லெட்டரை எடுத்துகிட்டு வந்து இப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி அப்படி உட்காந்துக்கிட்டே திவானை விட்டு வாங்க சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் லெட்டர் கொடுத்து அனுப்புனது இஸ்லாமிய பாதுஷா. அதனால் நீங்கள் எழுந்துச்சு நின்று குனிஞ்சி தலைவணங்கி மரியாதை தான் வாங்கிக்கணும், நீங்கள் தான் வாங்கணும், உங்கள் திவானை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானுங்க. அப்படியே கோபம் கொண்டு இவங்க, நீங்கள் எங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்கடா, நாங்கள் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வரல, நான் தான் இங்கே பாஸ், நான் எப்படி வாங்கணும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ வந்துட்டு யாசகம் கேட்டு வந்திருக்கிற அப்படி சொல்லி, உனக்கு உதவி வேணும்னா நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் நடக்கும், என் திவான் தான் லெட்டர் வாங்குவான், அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன் என்னன்னு சொல்லி அப்படின்னு கோபம் கொண்டு பேசுனதும் அவனே மறந்து போயிட்டான். அந்த அளவுக்கு அந்த சுயமரியாதை கொண்ட ஒரு வீர பெண்மணி, ஒரு பாரத நாட்டு பெண்மணி எப்படி இருப்பாளோ அப்படி இருந்தவங்க ராணி அகில்யாபாய். அதே போல் பார்த்தோம்னா இந்த ரகுநாத் ராவ்னு ஏற்கனவே ஒருத்தன் படையெடுக்க வந்தான், அப்புறமா பார்த்தா இல்லை நான் படையெடுக்கலாம் வரல, உங்கள் பையன் இறந்து போயிட்டானே துக்கம் விசாரிக்கத்தான் வந்தேன் அப்படி சொன்னான்ல, அவன் என்ன செஞ்சிட்டானா, இந்த முக்கியமான பேசுவான்லாம் இறந்து போன அப்புறம் அவன் பேசுவாவா வரணும்னு ஆசைப்பட்டு இந்த முகல் சாம்ராஜ்யம் முடியுது, இங்கிலீஷ்கார வர ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன செய்யறான், அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, கிழக்கு இந்திய கம்பெனி, அவங்களோட உதவியை வாங்கிக்கிட்டு அவன் வந்துட்டு போர் தொடுக்கணும்னு முடிவு பண்ணுறான் மற்ற மன்னர்கள் மேலே. அப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இங்கிலீஷ்காரனை நம்பாத, விளையாடி கொண்டே அருகில் வந்து அடித்து கொள்ளும் கரடியை போன்றவர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. சும்மா விளையாட்டு காட்டுற மாதிரி நம்மளோட கிட்டத்தை வந்து நம்மளை அடித்து கொண்டுருவான், அவ்வளோ மோசமான ஆட்கள் இந்த ஆங்கிலேயர்கள், அவங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவன் கேட்கல. அவன் வந்துட்டு பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட ஆதரவு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி படையெடுக்க வரான். அதனால் கிழக்கிந்திய கம்பெனியையும் ஆங்கிலேயர்களையும் எதிர்த்து போரிட தயாரானார் ராணி அகில்யாபாய் அவர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் நினைக்கும் போது, அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்மணி தேசபக்தியோட தெய்வ பக்தியோட எவ்வளோ சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரிய வருது. வரதட்சணைக்கு எதிராக இவங்க வந்துட்டு குரல் கொடுத்துருக்குறான். யார் வரதட்சணை வாங்கினாலும் எவ்வளோ வாங்கினீங்களோ அதோட 2 மடங்கு நீங்கள் ஃபைன் கட்டணும். வரதட்சணை வாங்கினவன் மட்டும் இல்ல, கொடுத்து இல்ல, நீ எவ்வளவு கொடுத்தியோ அதே அளவுக்கு நீ ஃபைன் கட்டு. வரதட்சணைக்கு எவனாச்சும் புரோக்கரா இருந்திருப்பல்ல, 2 தரப்பட்டி பேசியிருப்பல்ல, அந்த புரோக்கரேஜ்னு உனக்கு வாங்கியிருப்பல, அதை அப்படியே நீ அரசாங்க சமஸ்தானத்திட்ட கட்டிடணும் அப்படின்னு வரதட்சணைக்கு எதிராக வந்துட்டு குரல் கொடுத்துருக்குறான். நாட்டில் பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செயல்பட்டு இருக்கிறான். தொழிலாளர்கள் அவங்க நியாயமாக நடத்தப்பட வேண்டும், ஃபேர் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்கிறான். இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் பொதுமக்கள் மனம் கோணாத அளவுக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிறான். நீதி நிர்வாகம், நிதி நிர்வாகம், அதே போல் வந்துட்டு பார்த்தோம்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், கல்வி நிலையங்களை கட்டுறதா இருக்கட்டும். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்படி வந்துட்டு இந்த கோயில் குளத்துக்கு வந்துட்டு நிறைய பண்ணது மாதிரி அங்கங்கே நதிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் படித்துறை, எல்லா மக்களும் எல்லா ஜாதி மக்களும் வந்துட்டு ஒன்றா இறங்கி அதை நம்ம நதியை வந்துட்டு தெய்வமாக வழிபடுவோம்ல, ஒரே படித்துறையில் எல்லாரும் போகணுங்கிற அளவுக்கு முக்கியமான நதிகள்லாம் படித்துறை கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட காசிக்கு போனால் அகில்யாபாய் காட்ஸ்னு ஒன்று உண்டு, அது அகில்யாபாய் படித்துறைன்னு சொல்லி. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த காசி விஸ்வநாதர் வழித்தடத்திலேயே அகில்யாபாய்க்கு ஒரு மிகப்பெரிய சிலையை கட்டி வச்சிருக்கிறார். அந்த மாதிரியே அங்கங்கே வந்துட்டு நதிக்கரைகளில் வந்துட்டு படித்துறை கட்டி வச்சிருக்கிறாங்க. நிறைய சின்ன சின்ன குளம் வெட்டியிருக்கிறாங்க, கிணறு வெட்டியிருக்கிறாங்க, நீர்நிறைகள், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே எப்பரா இவ்வளோ சூப்பராக பண்ண முடியும்னு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறான். சரி, இவங்க இந்து சிவபக்தை, அதனால சிவன் கோயில்களை மட்டும்தான் கட்டுறாங்களா அப்படின்னா வைணவ கோயில்களும் கட்டியிருக்கிறாங்க. சரி, இந்து கோயில்கள் மட்டும்தான் கட்டினாங்கன்னா முஸ்லீமுக்கு மசூதி, தர்கா, அதுக்கும் நிலலாம் கொடுத்துருக்குறாங்க. சரி, மனிதர்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. பறவைகள் விலங்குகளுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா அங்கங்கே நாட்டோட பல்வேறு பகுதியில் நிலத்தை வாங்கி போட்டு அங்கே மரம் செடியெலாம் வச்சு அப்படியே விட்டுருவாங்களாம். பறவைகள் பயனடையட்டும், விலங்குகளை வந்துட்டு உணவு தேடிக்கட்டும் அப்படி சொல்லி. சரி, அதோட விட்டாங்களா, எறும்புலாம் இருக்குல்ல அங்கங்கே, அதெல்லாம் பயனடைன்னு சொல்லி கோதுமை மாவு இருக்குல்ல, அதெல்லாம் அங்கங்கே தூவி விடுவாங்களாம். அப்படியே கோதுமை மாவை எறும்பு இந்த மாதிரி உயிரினம்லாம் பிழைக்கணும்னு சொல்லி. சரி, நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஃபிஷ், நம்ம மீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மாவு உருண்டை பாலாக உருட்டி அங்கங்கேயும் விட்டு ஆளை விட்டு போட்டு வர சொல்லுவாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு ஜீவகாரியனும் கொண்ட ஒரு மகத்தான மகாராணியாக அந்த அம்மையார் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இவங்களை பற்றி சொல்லணும்னா
தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு கதைகள் இருக்கின்றன. ஆனால் பர்சனலாக அவ்வளோ பிரச்சனை. பர்சனல் இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த தேச மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 250-300 வருஷத்துக்கு முன்னாடியே மிகச்சிறப்பாக வந்துட்டு ஒரு ஆட்சி நடத்தியிருக்கிறான். இப்படிலாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்புறம் 1791 மருமகனும் மகளும் இறந்து போயிட்டாங்க. அடுத்து 4 ஆண்டுகள் தான் உயிரோடு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, மகளும் இறந்தப்புறம் லாஸ்ட்டாக எல்லாமே போயிட்டாங்களே, நம்ம காசிக்கு போயிட்டு இவங்க தான் சிவபக்தி ஆச்சு, விஸ்வநாதர் மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு மனசு வரும்பொழுது, அங்கே மகத்ஜின்னு ஒரு பக்கத்தில் சிண்டியா, இந்த மால்வா ரீஜனில் பார்த்தோம்னா ஹோல்கர் வம்சம், சிண்டியா வம்சம், பவார் வம்சம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மால்வா ரீஜனையே பார்த்துக்கிட்டாங்க. நிர்வாகம் எந்த நிர்வாகமாக இருந்தாலும். அதில் இந்த சிந்தியா வம்சத்தில் உள்ள முக்கியமான ஒரு மன்னர் வந்துட்டு, அந்த சமஸ்தான மன்னர் பார்த்தோன்னா மகாத்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு 40 வருஷமாக இவங்களுக்கு நல்ல ஒரு கார்டியனை மாதிரி நல்லது கெட்டதை வந்துட்டு பரிமாறிக்க வர அளவுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அவர் இந்த மாதிரி இவங்க இந்த சிந்தனையில் இருக்கிறாங்க, காசிக்கு போயிடலான்னு இவங்களுக்கு தோணுது, இதெல்லாம் கேள்விப்பட்டு அப்போ ஒரு லெட்டர் எழுதுறார். இல்லை, உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு நீங்கள் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க, இனிமேலும் நீங்கள் தான் பார்க்கணும், மற்ற யாரும் திறமையான ஆட்கள்லாம் அங்கே கிடையாது அப்படின்னு கடிதம் எழுதினப்புறம் மறுபடியும் மனசு மாறி நாட்டு மக்களுக்காகவே எல்லா நிர்வாகத்தையும் இவங்களையே ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது அப்புறம் நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, வயசாகுது, யாருமே இல்லை, தனிமை, அந்த ஃபீலு, சிவனை மட்டுமே வழிபட்டு இருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 1795 அவங்க வந்துட்டு இறைவனடி சேர்ந்துடுறாங்க. 1725 பிறந்து 1795 வரைக்கும் ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்து நாட்டு மக்களுக்கும் நம்ம நாட்டோட தர்மத்துக்கும் அவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சு அவங்களோட 70 வயசில் அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க.